பிரதமர் மோடி இன்று திருச்சிக்கு வருகை தந்திருக்கிறார். அங்கு நடைபெறக்கூடிய பாரதிதாசன் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்கிறார். மேலும் திருச்சி விமான நிலையத்தின் புதிய முனையத்தையும் அவர் திறந்து வைக்கிறார். இது மட்டுமின்றி பல்வேறு முடிவுற்ற திட்டப்பணிகளையும் தொடங்கி வைத்து நாட்டுக்கு அர்ப்பணிக்க உள்ளார். தற்போது அவர் பாரதிதாசன் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா நடைபெறும் அந்த நிகழ்விடத்திற்கு சென்று அங்கு குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லதா வழங்க கேட்கலாம். லதா, வணக்கம். தற்போது நிகழ்விடத்திற்கு சென்றிருக்கிறார் பிரதமர் மோடி. அங்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் என்ன? மேலும் தமிழக அரசு சார்பில் யார் யாரெல்லாம் அங்கு இருக்கிறார்கள்? வணக்கம். திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் 38வது பட்டமளிப்பு விழாவானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. தற்பொழுது பிரதமர் மோடி அவர்கள் அந்த அரங்கிற்கு, அந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய அரங்கிற்கு தற்பொழுது வருகை தந்து இருக்கிறார். முன்னதாக வருகை தந்திருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பட்டங்களை பெறக்கூடிய மாணவர்களோடு குழு புகைப்படமும் எடுத்துக்கொண்டு இருக்கிறார். இந்த நிகழ்வில் ஆளுநர் RN ரவி, தமிழக முதல்வர் MK ஸ்டாலின், அதே போல உயர்கல்வித்துறை அமைச்சர் மேலும் உள்ளிட்ட நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பலரும் அந்த நிகழ்வில் பங்கேற்க இருக்கிறார்கள். மேலும் பார்த்தோம் என்றால் இன்றைய தினம் காலை டெல்லியிலிருந்து புறப்பட்ட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திருச்சி வந்தடைந்த ஒரு நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் அந்த திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க இருக்கிறார். சற்று நேரத்திற்கு முன்பு அந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய அந்த அரங்கிற்கு வருகை தந்திருந்த பிரதமர் நரேந்திர மோடி மாணவர்களோடு சேர்ந்து குழு புகைப்படமானது எடுத்துக்கொண்டார். குறிப்பாக இன்றைய தினம் இளங்கலை, முதுகலை, அதே போல பட்டய படிப்புகள் முடித்த மாணவர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோருக்கு பிரதமர் மோடி அவர்கள் இன்றைய தினம் பட்டங்களை வழங்கி பாராட்டு சான்றிதழ்களை வழங்க இருக்கிறார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி அவர்கள் சிறப்புரையும் ஆற்ற இருக்கிறார். இதற்கிடையே இந்த ஆண்டின் முதல் பயணமாக பிரதமர் மோடி அவர்களினுடைய முதல் பயணமாக இந்த பயணமானது அமைந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இது மக்களிடையே ஒரு வரவேற்பை பெற்ற ஒன்று. दव शुभ नामे जाहे, दव शुभाशिष माहे, गाहे दब जय गादा, जनहन मंगलदायक जय हे भारत भाग्य विदादा, जय हे जय हे जय हे जय 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 हे. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும், சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில், தெக்கணமும் அது சிறந்த திராவிடனல் திருநாடும், தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே, அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற, எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே, தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. Bharatidasan University is greatly honored by the presence of the most respected Prime Minister of India for this historic 38th convocation, and we request the Vice Chancellor to present the Chief Guest, the Most Honorable Prime Minister of India, with a memento. We request the Vice Chancellor of Bharatidasan University to present the academic report of Bharatidasan University. Greetings from Bharatidasan University. Bharatidasan University feels proud in according a warm welcome and a New Year greetings to all the respectful
hearts here gracing the 38th convocation of this university being held today, the 2nd of January 2024. In a way, it's a New Year gift. At the outset, with most respect and pleasure, BDU, Bharatidasan University, is pleased to extend a warm welcome to the Honorable Prime Minister of India for granting time amidst his hectic schedule. Honorable Prime Minister is the trailblazing leader of global standards of eminence. The Bharatidasan University is pleased to extend a warm welcome to the Honorable Prime Minister of India for granting time amidst his hectic schedule. Honorable Prime Minister is the trailblazing leader of global standards of eminence, the transformative pathfinder of all facets of excellences, and the trend-setting architect of India as well as the globe, projecting the concept of Vasudeva Kudumbakam. He dwells in the hearts of all here and elsewhere, not as a guest, but as a lovingly respectful member of the great Bharat family of historic, heroic, and heraldic fame. His many multi-dimensional schemes of remaining in connect with the common public, the pulse of Bharat, that's the youth, are unique, that no leader. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.